டாடா மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கும் 4% விழுந்திருக்கு. ஸோ 1179லேருந்து இறங்கியிருக்கு. 2,00,000 கோடி காணோங்கிறாங்க. இது ஏன்னா மீடியம் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் செக்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிளில் இவி செக்மெண்ட்டாக காம்படிஷன் ஏறி இருக்குது. ஜேஎல்ஆர் வந்து டிரான்சிஷனில் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. அதனால் இதெல்லாம் காரணம் சொல்லி இதை அடிச்சிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இது வந்து 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் ஏர்னிங்ஸு. டெட் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ரைட்டா? ஜேஎல்ஆர் அவனும் காம்படிஷனில் இறங்குவான். ஸோ நீங்கள் டெஸ்லாவை இறக்கி விட்டீங்கன்னா, டெஸ்லாங்கிறது வந்து இவங்கள பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. 25 லட்ச ரூபா காரில் டாட்டா வந்து கம்பீட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ ஓவராலாக டெஸ்லா கடைசியில் என்ன ஆகும்னா மார்க்கெட் இல்லைன்னு போடுவான். ஃபோர்ட் மோட்டார்ஸ் போயிட்டாங்க, ஜிஎம் மோட்டார்ஸ் போயிட்டாங்க. எந்த அமெரிக்கன் கார் கம்பெனியும் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லானது கிடையாது. இந்த டேக்ஸை கட் பண்ணி சைனீஸ் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வரதுக்கு தான் இது ரூட்டு. இந்த சைனீஸ் கம்பெனிஸ் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நம்ம நினைவுபடுத்தணும். டாடா மோட்டார்ஸுக்கு செரி அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் இருக்குது ஜேஎல்ஆரில் லைசன்ஸ் பண்ணி. ஸோ நாளைக்கு டாடா கேன் பிரிங் இன் சைனா டெக்னாலஜி. ஸோ இது ஓவராலாக நம்ம ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் கவர்மெண்ட் டெஸ்லாவுக்கு ரெட் கார்பெட் போட்டாங்கன்னா அதுவும் பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன்னா 2 கம்பெனி தான், ஒன்று மஹேந்திரா, ஒன்று டாட்டா. இந்தியாவில் கார்ஸ் பண்ணுறாங்க. மஹேந்திரா கூட எஸ்யூவி மட்டும்தான் பண்ணுறான். டாட்டா வந்து என்டையர் ரேஞ்சு பண்ணுறான். நீங்கள் உங்கள் ஆளுங்களை என்கரேஜ் பண்ணாமல் வெளியிலேருந்து ஆளு கொண்டு வந்தீங்கன்னா இனிஷியலாக நல்லாயிருக்கும். டாட்டாவுக்கு சக்தி இருக்கா, வந்து இதை தாண்டி வந்துடுவான். நான் வந்து 3 வாட்டி பார்த்துட்டேன். முதல்ல வந்து எல்சிவி வந்தது, டாட்டா கோவிந்தாயிடுவான்னாங்க. டொயோட்டா வந்தாங்க, டிசிஎம் டொயோட்டான்னு ஒரு கம்பெனி இருந்தது, அது எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆல்வின் நிசான்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதுவும் காணாமல் போயிடுச்சு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் கேம்ஸு டொயோட்டா நீசான்னு டாட்டா மோட்டர் காலி பண்ணிட்டான். அவனே டாட்டா எல்சிவி ரெடி பண்ணான், எம்ஐ குட்டியான ரெடி பண்ணான். ஸோ அதனால் டெஸ்லாக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற காம்படிஷனாக டாட்டா ஹேண்டில் பண்ணுவான்னா டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ணுவான். அண்ட் கடன் வந்து டபால்னு குறைஞ்சிருச்சு. போன வாட்டி டவுன் டவுன் வந்து 3 to 4 பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட் டெட்டில் இருந்தது. இப்போ டெட்டே கிடையாமல் ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கிறான். அண்ட் உள்ளுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கூட இருக்குது. ஸோ இது வந்து கிளியராக இது வந்து கேஷ் ரிச் கம்பெனியாக மாறிட்டுருக்கு. ஸோ இது இறங்க 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 நீங்கள் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கலாம்.